குட் மார்னிங் அனைவருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு முள்ளங்கி பொரியல் எப்படி பண்ணுறோன்னு சொல்லி கொடுக்குறோம் இந்த வீடியோவில். அதுக்கு என்னென்ன தேவை பொருட்கள்னு பாருங்க. இது மாதிரி ஒரு 4 முள்ளங்கி, இந்த சைஸ் முள்ளங்கி, ஒரு 4 முள்ளங்கி, ஆல்ரெடி 3 முள்ளங்கி இதுமாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். லெங்க் 4 பண்ணிவிட்டு இதுமாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 2 வெங்காயம். இப்போ இந்த 4 முள்ளங்கி இதுமாதிரி கட் பண்ணி வச்சதை நம்ம இதில் போட்டு நறுக்க போகிறோம். இதில் போட்டு உங்களுக்கு ஈஸியாக இது இருக்குல்ல, இதில் போட்டு இப்படி வச்சு ஜஸ்ட்டு ஒரு அமுக்கிட்டேன்னா உங்களுக்கு பொடியாகிடும். இந்த சைஸ் பொடியாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இதுமாதிரி கட்டர் இல்லை வீட்டிலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, கையால் தான் வச்சு கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இந்த வெங்காயத்தையும் நான் உரித்து எப்படி கட் பண்ணேன்னு காமிக்கிறேன். இதே மாதிரி முள்ளங்கி, எல்லா முள்ளங்கியை இப்போ தோல் சீவி விடுங்க, நல்லா அலம்பிடுங்க. நல்லா முள்ளங்கி 4 முள்ளங்கி எடுத்துருங்க. நல்லா 4 முள்ளங்கி நல்லா அலம்பிட்டு தோல் சீவிட்டு அதை நான் உங்களுக்கு இது மாதிரி இல்லை லெங்க்த்தாக ஃபஸ்ட்டு ரவுண்டாக கட் பண்ணிங்க. இந்த லெங்க்த்துக்கு ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை இந்த ஷேப்பில் இது பண்ணிக்க சீவிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே இந்த கட்டரில் போட்டு கட் பண்ணிக்கலாம். அதை நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். பாருங்கள், முள்ளங்கி இது மாதிரி நல்ல பொடியாக இந்த இதில் நறுக்கியாச்சு. நறுக்கி இதில் போட்டுண்டாச்சு. அடுத்தது வெங்காயத்து இது மாதிரி நல்லா தோல் உரிச்சு 4 கட் பண்ணிட்டுருக்கோம். கட் பண்ணி ஆஸ் வெல் எப்பயுமே சொல்கிற மாதிரி இந்த வெங்காயத்தோட ஒரு அந்த நுனி பாகத்தில் இருக்க அந்த இதை கட் பண்ணிவிடுங்க, தண்டை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டு இதையும் இந்த நீட்டமாக நெருக்கணும். அந்த நீட்டமாக நெருக்கிட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படி இருந்தாலும். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு காமிக்கிறேன் இந்த வீடியோவில். இந்த பாருங்கள், இந்த வெங்காயத்தை இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதை இதில் பழப்படி இதுலேயே இப்படி போட்டு கட் பண்ணணும். ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க இது மாதிரி மிஷின் வாங்கலாம், முழு வெங்காயத்தையும் முழு உருளைக்கிழங்கையே ப்ரெஸ் பண்ணால் கட் பண்ணலாம். அதெல்லாம் முடியாது, பிளேடே போயிடும். அது இல்லை, ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் கையே போயிடும். அந்த ஷார்ப்பாக இருந்தால் அந்த அவங்க சொல்கிற மாதிரிலாம் பண்ணி நம்ம இது பண்ண ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம். ஸோ நம்மளால் நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி இதில் வச்சு கட் பண்ணணும், அவ்வளோதான். ஃபுல் வெங்காயத்தை கட் பண்ணலாம் காமிச்சிருப்பாங்க, ஆட்லலாம் காமிப்பாங்க. அந்த ரிஸ்க்கை நம்ம எடுத்துக்க வேண்டாம். முழு உருளைக்கிழங்குலாம் வெட்டலாம்பாங்க, கேரட்டையே ஸ்லைஸாக கட் பண்ணலாம்பாங்க. ஸோ நமக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவனே கொடுத்துருக்கான். இது மாதிரி இது ஒன்று கொஞ்சம் பெருசாக ஒன்று கொடுத்துருக்கான், இது சிறுசாக கொடுத்துருக்கான், அதுமாதிரி ஸ்லைஸ் பண்ணுற இது எல்லாம் கொடுத்துருக்கான். அந்த இதை போட்டு அதை கட் பண்ணால் நமக்கும் நல்லா வரும். ஸோ நான் அதுக்காக தான் இப்போ பொடியாக இது மாதிரி கட் பண்ணுறதுக்காக முழு வெங்காயத்தெலாம் இதில் வச்சு ட்ரை பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணல. அதை நான் 4 கட் பண்ணி 2 கட் பண்ணிவிட்டு அதை இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிட்டேன். இதை இப்போ ஆஸ் யூஸ்வல் அப்போ முள்ளங்கி காமிச்ச மாதிரி இதை இப்படியே ஸ்லைஸாக இதில் போட்டுக்கோங்க. 1-2 எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு பொடியாகிடும். இதே மாதிரி ஒவ்வொன்றா கட் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், இதை வச்சுட்டு அப்படி அவ்வளோதான், டக்குன்னு ப்ரெஸ் பண்ணிக்க வேண்டியது தான். 4 போட்டு கூட நீங்கள் ஈஸியாக எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. அது ஜல்தியாக கண்ணு எரியாது. வெங்காயத்தை பொறுத்தவரை இது மாதிரி கட்டுறதுல வெங்காயத்தை போட்டு டக்குன்னு கட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி. அவ்வளோதான், டக்குன்னு ஆயிடுச்சு. வாங்க, இது புதுசாக இருக்கிறது தான் கொஞ்சம் மாட்டிக்கிறது. நார்மலாக பழசாக டக்குன்னு வெளில வந்துடும். அதுக்காக கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. இது இல்லாதவா கையில பொடி பொடியா நறுக்கிக்கோங்க. அதுக்கு அது மாதிரி பலகா வச்சுட்டு கத்தியில் கட் பண்ணிக்கலாம். இது இருக்குங்க பண்ணிட்டா இதுக்கும் அதுக்கும் மிக்ஸ் பண்ணி காய் பண்ணும்போது போட்டு காமிக்கிறோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது முள்ளங்கி கறி பொரியல் அது எப்படி பண்ணோன்னு காமிக்கிறோம். ஆல்ரெடி முள்ளங்கிலாம் நெருக்கியாச்சு, உங்களுக்கு காமிச்சாச்சு. வெங்காயத்தை அதுக்கு வேண்டிய வெங்காயத்தை நெருக்கியாச்சு, அதையும் உங்களுக்கு காமிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, இங்கே கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க.
கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஊற்றின்ட்டு கடுகு உளுத்தம்பருப்பு அது தாளிக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் சுடட்டும். எண்ணெய் சுட்டோடனே கடுகு போடுங்க. வெடித்த உடனே உளுத்தம்பருப்பு போடணும். இப்போ கடுகு போடுறேங்க. கடுகு கொஞ்சம் வெடித்த உடனே என்ன போடணும்? உளுத்தம்பருப்பா. கடுகு வெடித்த உடனே உளுத்தம்பருப்பு போடணும். சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த இப்போ உளுத்தம்பருப்புனா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா வறுத்துங்க. ஆல்ரெடி இந்த முள்ளங்கி கறிக்க வேண்டிய இது போட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி இதெல்லாம் வெங்காயம்லாம் நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் மேலே மஞ்சப்பொடி போடுங்க. ஒரு அரை ஸ்பூன் காரப்பொடி போடுங்க. ஒரு ஸ்பூன் போடுறேங்க. சரி, காரம் ஜாஸ்தியாக எடுக்கக்கூடாது. அதுக்காக சம்டைம் நம்ம அரை ஸ்பூன் போடுவோம். பட் இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது பொரியல். அதுக்கு இப்போ ஒரு ஸ்பூன் போடுறாங்க. இவ்வளோ இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் போடுறாங்க. அவ்வளோ பாதி தான் வைப்போம். கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கோம். விருந்தாளியெல்லாம் வராங்க வீட்டுக்கு. அதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஸ்பூன் போடுறாங்க காரப்பொடி. ஒரு ஸ்பூன் போட்டாங்க. வெங்காயத்தையும் நல்லா வதக்கியாச்சு. நல்லா இதுக்கப்புறம் என்ன போடுங்க? பார்த்துக்கோங்க. எண்ணெய் பத்தலாம் இல்லை, அது உங்களுக்கு தெரியும் வதக்கும் போது. அந்த டைமில் கொஞ்சம் வேணும்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றின்றதுக்கப்புறம் அந்த ஆல்ரெடி நெருக்கி வச்ச முள்ளங்கியை இதில் போட்டு. உப்பு எப்போ போடணுமா? உப்பு காய் போட்டு உப்பு போடுறீங்க. அப்புறமா மூடி வைக்கணுமா? ஓகே ஓகே. இப்போ காய் போட்டதுக்கப்புறம் ஏன்னா அப்போ தான் காயிலையும் உப்பு சேரும். ஸோ காய் இப்போ போட்டுவிடுவாங்க. இப்போ இந்த முள்ளங்கியும் போட்டுடுறேங்க. முள்ளங்கி நல்லா பொட்டை போட்டுவிட்டு வதக்கிவிட்டு இல்லை தண்ணி ஊற்றி வைக்கணுமா? உப்பும் போட்டுடுவாங்க. இப்போ அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றாமே இந்த உப்பு உரப்பு மாத்திரம் கரெக்டான கான்சன்ட்ரேஷன் சொல்ல முடியாது. ரீசன்னா இப்போல்லாம் சில பேர் உரப்பு கம்மி போட்டுக்கிறாங்க, உப்பு கம்மி போட்டுருக்காங்க. ஸோ உப்பு உரப்பு போடுறோம். பட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாமே ஜாஸ்தியாக கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. மீதியெல்லாம் நம்ம கரெக்டான இது சொல்கிறோம் எவ்வளோ வேணும்னு. இப்போ 4 முள்ளங்கி சொல்லியிருக்கோம், 2 வெங்காயம். இந்த 4 முள்ளங்கி 2 வெங்காயத்துக்கு ஏற்ற உப்பு உரப்பு நீங்கள் போட்டுக்கணும். 1 ஸ்பூனோ 3/4 ஸ்பூனோ அரை ஸ்பூனோ இல்லை 1.5 ஸ்பூனோன்னு கணக்கு போட்டுக்கோங்க. திருப்பி நீங்கள் சொன்னீங்க 1.5 ஸ்பூன் காரப்பொடி போட சொல்லி ஒரே காரமாக இருந்தது அப்படின்னு கம்ப்ளைண்ட் வச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றவே நீங்கள் உரப்பை போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான உப்பை போட்டுக்கோங்க. இது நிறைய டைம் நான் அந்த வீடியோஸ் இப்போ ஆல்ரெடி வெந்நீர் இருக்குது. அந்த வெந்நீரையே ஊற்றிடுங்க. கொஞ்சம் வெந்நீர் ஊற்றிவிட்டு, ஏன்னா வேகணும் அந்த முள்ளங்கி, அதுக்காக வெந்நீர் கொஞ்சம் ஊற்றிவிட்டு இப்போ சிம்மில் வச்சுவிட்டு மூடி வைக்கணும். ஒரு கரண்டி வச்சு மூடிடுங்க. அவ்வளோதான். இப்போ மூடி வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டாங்க. சிம்மில் இருக்கிறதுனால கொஞ்சம் நாயை கழித்து வெந்ததுக்கப்புறம் இன்னொரு அதை நம்ம பெரட்டி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக என்ன செய்யணும்னு இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறோம். இப்போ முள்ளங்கி கறி ஆச்சு. நல்லா அதில் இருக்க ஆவியெல்லாம் பண்ணி நல்லா உதிரம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. முள்ளங்கி கறி ஃபினிஷ் ஆகிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த ஹாட் பேக்கில் வச்சாச்சு. இதை கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் திறந்தே வைங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு மூடி வச்சிடலாம். இல்லாட்டா ஆவி பறந்து உள்ளே ஈரப்பசை வந்துடும். ஸோ இது இன்றைக்கி உங்களுக்கு முள்ளங்கி கறி எப்படி பண்ணணும் இதில் போட்டு காமிச்சிட்டோம். அடுத்த ரெசிபியோட நெக்ஸ்ட் டே இன்னொரு நாள் உங்களுக்கு புது ரெசிபியோடு வரும். தேங்க்யூ ஃபார் ஆல்.